இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன? இந்த பிரைம் நம்பர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சி ப்ரோக்ராம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். பிரைம் நம்பர்னா என்னன்னா, a prime number is a positive integer that is divisible by 1 and itself. ஒரு பிரைம் நம்பர் வந்து 1 ஆலையும் டிவைட் ஆகணும், அந்த நம்பராலையும் டிவைட் ஆகணும். எக்ஸாம்பிள் 2. ஸோ 2ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரே. ஸோ 0 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 1 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு பிரைம் நம்பருக்கு கண்டிப்பா 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஒரு ஃபேக்டர் வந்து 1, இன்னொரு ஃபேக்டர் வந்து அந்த நம்பர் தான். ஸோ 0, 1ல வந்து அது கிடையாது. அதனால 0, 1 பிரைம் நம்பர் இல்ல. ஸோ 2 தான் இருக்கிற மினிமம் பிரைம் நம்பர். தென் 3 ஒரு பிரைம் நம்பர், 5, 7, 11. ஸோ இது எல்லாமே 1 ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா அது 2 ஆல டிவைட் ஆகும். 6 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா அது 2 ஆல டிவைட் ஆகும். 8 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா அது 2 ஆல டிவைட் ஆகும். So, இந்த மாதிரி 1 ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அது பிரைம் நம்பர். வேற ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆச்சுன்னா அது வந்து நாட் அ பிரைம் நம்பர். இதை இப்ப நம்ம எப்படி ஒரு சி ப்ரோக்ராம்ல செக் பண்றது? ஒரு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணி அந்த நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சி ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி ponio.h ஹெடர் ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ponio.h கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு பேஸ் விட்டு மெயின். நான் இப்போ எம்டி டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ வாய்ட் பேஸ் விட்டு மெயின். தென் ஒரு பெராந்தசிஸ். இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். சி ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கமா கொடுத்துக்கலாம். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு நம்பர் இன்புட் வாங்க போறோம். ஸோ நான் இன்டிஜர் டைப்ல எடுத்துக்கிறேன். ஸோ டேட்டா டைப் வந்து இன்ட் ஸ்பேஸ் விட்டு ஒரு நம்பர் வேணும். அதனால நம் அப்படிங்கிற வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் வந்து ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ சிஎல்ஆர் எஸ்சிஆர்னு கொடுத்துட்டு பேரான்சிசிஸ் போட்டு ஒரு செமிகோலன். கன்சோல்ல இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ஒரு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட இருந்து அந்த நம்பரை என்டர் பண்ண சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் நான் ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேன்அப்னு டைப் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் இப்போ இண்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும் நம். தென் பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நம்ம கீபோர்ட்ல இருந்து ஒரு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணி அதை நம் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து பிரைமா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இந்த நம்பர் 0வா இருந்துச்சுன்னா நாட் அ பிரைம், 1ஆ இருந்தாலும் நாட் அ பிரைம். பிரைமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் ஒரு ஃபிளாக் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் கமா கொடுத்துட்டு இன்னொரு வேரியபிள் ஃபிளாக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ இஃப் பேரான்சிசிஸ் போட்டு அதுக்குள்ள நம்ம இப்போ டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ ரீட் பண்ண அந்த நம்பர் 0வா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ அப்போ 0க்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஈக்குவல் ஆப்ரேட்டர் 2 தடவை ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு 0. ஸோ இதுக்கு மீனிங் வந்து நம்பர் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ 0வா இருந்துச்சுன்னா இப்போ இஃப் பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துக்கலாம். இந்த ஃபிளாக் வேரியபிள் வந்து 0வா இருந்துச்சுன்னா நாட் அ பிரைம் நம்பர்னு வச்சுப்போம். 1ஆ இருந்துச்சுன்னா பிரைம் நம்பர்னு வச்சுக்கலாம். இப்போ நம்பர் 0வா இருந்துச்சுன்னா அது பிரைம் நம்பர் கிடையாது. நான் ஃபிளாக் வேரியபிளை இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிளாக் வேரியபிள் வந்து நான் இப்போ 0 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். தென் இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். சிமிலர்லி நம்ம கொடுத்துருக்கிற அந்த இன்புட் நம்பர் 1ஆ அப்படின்னும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம் ஈக்குவல் டு 1. ஸோ நான் நம்பர் 1ஆன்னு செக் பண்ணிக்கிறேன்.
அதுவும் பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஃபிளாக் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். தென் இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வேரியபிள் தான். 0வா இருந்தாலும் ஃபிளாக் 0ன்னு செட் பண்ணியிருக்கேன். 1ஆ இருந்தாலும் ஃபிளாக் 0ன்னு செட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபிளாக் வந்து இப்போ 0வா இருந்துச்சுன்னா அது நாட் அ பிரைம் நம்பர். அதை நான் ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இஃப்னு டைப் பண்ணிட்டு பேரான்திசிஸ் போட்டு அதுக்குள்ள டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். நான் இப்போ ஃபிளாகை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ ஃபிளாக் வந்து 0வா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ ஃபிளாக் 0வா இருந்துச்சுன்னா இஃப் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பேரான்திசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ /n ஃபிளாக் 0வா இருந்துச்சுன்னா the number is not prime. So the number is not prime அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பேரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். தென் இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இதுக்கு நான் ஒரு எல்ஸ் பிளாக் எழுதிக்கிறேன். ஸோ எல்ஸ் பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இங்கேயும் நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். the number is prime. தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பேரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். தென் எல்ஸ் பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிளாக் அப்படின்னு ஒரு வேரியபிளை செட் பண்றேன். இந்த ஃபிளாக் வேரியபிள்ல 0 இருந்துச்சுன்னா நாட் அ பிரைம் நம்பர். அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பா பிரைம் நம்பரா தான் இருக்கணும். ஸோ நான் இப்போ நம்பர் 0வா இல்லை 1ஆன்னு செக் பண்ணிக்கிறேன். 0நாலும் நாட் அ பிரைம் நம்பர் தான். நான் ஃபிளாக் ஈக்குவல் 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். 1ஆ இருந்தாலும் நாட் அ பிரைம் நம்பர் தான். ஸோ அங்கேயும் நான் ஃபிளாக் ஈக்குவல் 0ன்னு தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த ரெண்டு இஃபையும் நம்ம ஒரே எக்ஸ்பிரஷன்ல டெஸ்ட் பண்ணலாம். நம்பர் ஈக்குவல் டு 0வான்னு டெஸ்ட் பண்ணணும். நம்பர் ஈக்குவல் டு 1ஆ அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்பர் 0வா இருந்தாலும் ஃபிளாகை 0 தான் செட் பண்ண போறோம். நம்பர் 1ஆ இருந்தாலும் ஃபிளாகை 0 தான் செட் பண்ண போறோம். அப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே போதும். அதனால நான் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் மொத்த எக்ஸ்பிரஷனையும் ஒரு பேரான்திசிஸ் பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ தட் இந்த லைனை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்றதுக்கு பதிலாக ஒரே இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்பர் 0வா இருக்கா ஆர் 1ஆ இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்டே செக் பண்ணிக்கிறேன். 0வா இருந்தாலும் ஃபிளாக் 0 தான் செட் பண்ண போறேன். 1ஆ இருந்தாலும் ஃபிளாக் 0 தான் செட் பண்ண போறேன். ஸோ இந்த ரெண்டுல எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் ஃபிளாக் 0ன்னு செட் ஆயிரும். ஃபிளாக் 0வா இருந்துச்சுன்னா the number is not prime அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபிளாக் வந்து 0ன்னு செட் ஆகலைன்னா அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருக்கும். இப்போ ஒரு நம்பர் பிரைம் நம்பரா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பட் நம்பர் வந்து 2, 3, 4 அப் டு ஏதோ சம் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த நம்பரை பிரைம் நம்பரா இல்லையான்னு எப்படி நம்ம இப்போ செக் பண்றது? நான் அந்த நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் இப்போ வேற ஏதாவது ஒரு ஃபேக்டரால டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ டிவிசிபிளான்னு செக் பண்றதுக்கு நான் மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த நம்பரை கொண்டு நம்ம இப்போ டிவைட் பண்றது? ஸோ எந்த நம்பரை கொண்டு டிவைட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அந்த நம்பர் அப்போ நான் 2ல இருந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். 2ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 3ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ இப்படி வரிசையா நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ கண்டினியூஸா நம்ம செக் பண்ண போறோம், ரிப்பீட்டடா செக் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். நான் இங்க ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஸோ ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். அதை நான் ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஐயை வந்து நான் இப்போ டிக்ளரேஷன்ல கொடுத்துக்கிறேன். ஸோ கமா கொடுத்து ஐ. இப்போ இந்த ஐயோட வேல்யூ வந்து 2ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு செமிகோலன். தென் இப்போ டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ எது வரைக்கும் நம்ம செக் பண்ணணும்? ஸோ இந்த நம்பர் வந்து பெர்சன்டேஜ் ஐ அந்த லூப் கவுண்டர் வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 2ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும், 3ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும், 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். எது வரைக்கும் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம எடுத்த அந்த நம்பர் வரைக்குமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நான் 10 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தேன்னா அந்த 10ஐ ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணி பார்க்குறேன், 3ஆல டிவைட் பண்ணி பார்க்குறேன், அப் டு 10 வரைக்குமே நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். இதுல ஏதாவது ஒரு நம்பரால அது டிவைட் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ பெர்சன்டேஜ் ஐ ஈக்குவல் டு 0 டிவிசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம இப்போ செக் பண்ண போற கண்டிஷன். இதை நான் இப்போ ஒரு பேரான்திசிஸ் பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் நம்பர் பெர்சன்டேஜ் ஐ ஈக்குவல் டு 0வா அப்படின்னு நான் இப்போ செக் பண்றேன். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ஒரு ஃபார் லூப் குள்ள எழுதியிருக்கேன்.
ஸோ ஃபார் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் இஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்ல நான் இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்கேன், ஒரு செமிகோலன். தென் டெஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கேன், தென் ஒரு செமிகோலன். தென் இன்கிரிமெண்ட் ஆபரேஷன், ஸோ ஐ பிளஸ் பிளஸ் கொடுத்து ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் பரான்தசிஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் வந்து 2ல இருந்து நம்ம கொடுத்த நம்பர் வரைக்குமே ரிப்பீட் ஆகும். அதை எடுத்துட்டு போய் நம்ம எடுத்த நம்பரை நம்ம இப்போ வரிசையா டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவிசிபிள் ஆயிருச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு வேற ஏதோ சம் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருக்காது. ஸோ நாட் அ பிரைம் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு நான் ஃபிளாக் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிளாக் ஈக்குவல் டு 0 அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா த நம்பர் இஸ் நாட் பிரைம் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். எப்போ நம்ம ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது 0 கிடைச்சு ஃபிளாக் வந்து 0ன்னு செட் ஆகுதோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஃபேக்டர் கிடைச்சிட்டுனாலும் அந்த நம்பர் வந்து நாட் பிரைம் தான். அது கிடைச்ச உடனே நம்ம எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதனால நான் இதுல ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ பிரேக்னு கொடுத்துட்டு ஒரு செமிகோலன். தென் அந்த இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ரைட் கர்லி பிரேஸ். தென் அந்த ஃபார் லூப்பையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ரைட் கர்லி பிரேஸ். பார்த்தீங்கன்னா இது ஃபார் லூப்போட எண்டு, இது இஃப் ஸ்டேட்மெண்டோட எண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் ஒரு நம்பர் இன்புட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் 10 எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்திருக்க அந்த நம்பர் வந்து 0வா இருந்துச்சுன்னா ஃபிளாக் 0ன்னு செட் ஆயிரும். 1ஆ இருந்தாலும் ஃபிளாக் 0ன்னு செட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்பர் இஸ் நாட் பிரைம்னு நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஒருவேளை 0, 1 தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா நான் இப்போ 10 எடுத்துக்கிறேன். ஸோ 10 எடுக்கும்போது அந்த நம்பரை நான் இப்போ 2ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 2ஆல டிவைட் பண்ணும்போது 10 வந்து 2ஆல டிவைட் ஆயிரும். அப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ ட்ரூ ஆயிரும். ஸோ ஃபிளாக் வந்து 0ன்னு செட் ஆயிரும். ஃபிளாக் 0ன்னு செட் ஆயிருச்சுனாலே நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆயிருச்சு, அப்பனாலே அது பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ நம்ம அடுத்த நம்பரை கொண்டு டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். இன்கேஸ் நான் இப்போ 11 எடுத்திருக்கேன் அப்படின்னா 11 2ஆல டிவைட் பண்ணும்போது அது டிவிசிபிள் ஆகாது. அப்போ நம்ம கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட் 3ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும், டிவிசிபிள் ஆகாது. 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும், டிவிசிபிள் ஆகாது. 5ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். 11 வந்து எந்த நம்பராலுமே டிவிசிபிள் ஆகாது. அப்போ எந்த நம்பர்லயுமே அது டிவிசிபிள் ஆகல அப்படின்னா ஃபிளாக் வந்து 0ன்னு செட் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகி இந்த நம்பர் இஸ் பிரைம் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். இப்படி இந்த ஃபார் லூப் வந்து 2ல இருந்து அந்த நம்பர் வரைக்குமே ரிப்பீட்டடா நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். பட் இந்த ஐட்ரேஷன்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நான் இப்போ ஒரு நம்பர் எடுத்துருக்கேன் 11. அந்த 11 வந்து எதாலலாம் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பர்ல பாதி. ஸோ 11 அப்படின்னா நம்ம 5 வரைக்கும் அதை டிவைட் பண்ணி பார்த்தாலே போதும். அதுல ஃபேக்டர்ஸ் கிடைக்குதா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நான் அந்த ஃபார் லூப்ல i ஈக்குவல் டு 2ல இருந்து i லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நம் அந்த கிவன் நம்பர் வரைக்கும் இந்த லூப்பை வந்து நான் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல நான் நம்பர் டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம 5 வரைக்கும் அதை டிவைட் பண்ணி பார்த்தா போதும். 11 கொடுத்தோம் அப்படின்னா 11/2 5 வரைக்கும் டிவைட் பண்ணி பார்த்தா போதும். 13 கொடுத்தோம் அப்படின்னா 13/2 6 வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா போதும். ஸோ பாதி வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போதே அதில் ஃபேக்டர்ஸ் கிடைக்குதா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம அந்த ஃபார் லூப்பை வந்து பாதி ஐட்ரேஷன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். நம்பர் டிவைடட் பை 2 அப்படின்னு நான் இப்போ கொடுத்துருக்கேன். தென் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இந்த நம்பர் இஸ் நாட் பிரைம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த நம்பர் வேல்யூவே நம்ம இதுல டிஸ்பிளே பண்ணலாம். நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %DA கொடுத்துருக்கேன். அப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ வந்து நம் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருந்தது. ஸோ நான் நம்ம வந்து இதுல டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். சிமிலர்லி இந்த பிரிண்ட்எஃப்லையும் நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %D கொடுத்துட்டு தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் நம்ம வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நான் கம்பைல் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல. நெக்ஸ்ட் ரன் பண்றேன். இப்போ என்டர் த நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் இப்போ ஒரு நம்பர் இன்புட் கொடுக்குறேன் 0. 0ன்னு கொடுத்தனா ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆயிரும். அதில் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஸோ ஃபிளாக் வந்து 0ன்னு செட் ஆயிரும். ஃபிளாக் 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்பர் இஸ் நாட் பிரைம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். நான் %D கொடுத்ததுனால இந்த இடத்துல 0ங்கிற வேல்யூ டைரக்டா பிரிண்ட் ஆயிரும். 0 இஸ் நாட் பிரைம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சிமிலர்லி நம்ம இப்போ 1 கொடுத்து பார்க்கலாம். நான் இப்போ 1 கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா 1 இஸ் நாட் பிரைம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் வேற ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்து பார்க்குறேன். நான் இப்போ 5 கொடுத்துருக்கேன். 5 பார்த்தீங்கன்னா 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 5 இஸ் அ பிரைம் நம்பர். வேற எந்த ஃபேக்டர்ஸும் அதுக்கு கிடைக்காது.
தென் நான் இப்போ 10 கொடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 10 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஏன் அப்படின்னா அந்த 10 வந்து 2ஆல டிவைட் ஆகும் போதே அது டிவிசிபிள் ஆகி ரிமைண்டர் 0 கிடைச்சிரும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிருச்சு. அதனால ஃபிளாக் வந்து இப்போ 0ன்னு செட் ஆகி பிரேக் ஸ்டேட்மெண்ட் மூலமா ஸ்டாப் ஆயிரும். இப்போ ஃபிளாக் 0வா இருக்கிறதுனால 10 இஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி நம்ம ஒரு நம்பரை இன்புட்டா கொடுத்து அந்த நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.